வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தீபாவளிக்கு மருதாணி வைப்போம். அது நீங்கள் பவுடர் வாங்கினாலும் சரி, இலையை அரைச்சாலும் சரி, இலையை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பவுடர்னால் கவலை இல்லை. இப்போ இந்த தண்ணி இருக்குல்ல, இதில் டீ தூள், பட்டை, கொஞ்சம் பட்டை ஜாஸ்தி போட்டுக்கோங்க, லவங்கம் 2-3, ஜீனி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த கலர்லாம் இறங்கணும். கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கொதிக்க வச்ச அந்த தண்ணியை ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நான் இலை கிடச்சது அதிலையே போட்டு கொஞ்சம் தண்ணி, இந்த வடிகட்டின தண்ணியை போட்டு அரைச்சி இந்த இரும்பு பாத்திரத்தில் வச்சுட்டேன். நீங்கள் பவுடர் கிடச்சா பவுடரில் அந்த தண்ணியை கலந்து நல்லா கெட்டியாக கலந்து ஃபுல்லாக ஒரு டே இந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு நல்லா மூடிடணும். மூடிட்டு 1 டே பூரா விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வச்சுக்கணும். இன்றைக்கி நான் சனிக்கிழமை, இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் நாளை காலையில் இதை வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் பூரா அது நல்லா ஊறிடுச்சுன்னா சூப்பராக பிடிக்கும். நான் வச்சுட்டு என் கையை உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விக்ஸை இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த கடையில் கோனில் கிடைக்கிற வாசனை கிடைக்கும். கடையில் வாங்குகிற கோன்லாம் ஏதாவது கெமிக்கல் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே கலந்து தீபாவளிக்கு கை நிறைய மருதாணி வச்சு ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த மருதாணியில் நம்ம கொதிக்க வச்ச எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு மட்டும் கலந்துட்டு மிச்சத்தை நம்ம இதை அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணி வச்சுக்கும்போது இந்த தண்ணி ஒன்றும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நன்றி.